அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, நம்ம ரொம்ப நாளாவே நம்ம முன்னாடி நம்ம தோட்டத்துல ஒரு மாஞ்செடி வைக்கணும் அப்டின்னு வந்து நெனச்சுட்டு இருந்தோம். முன்னாடி விதையெல்லாம் போட்டிருந்தோம். அது சரியா மொளைக்கல. அதனால வந்து இன்னைக்கு வந்து திருப்பூர்லேருந்து நம்ம விஜயமங்கலம் போம்போது, நம்ம வந்து ஒரு மாங்கன்று வாங்கிட்டு போயிரலாம் அப்டின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா பகீச்சா நர்சரிக்கு போயிருந்தோம். அங்க போம்போது சரி ஒரு பன்ருட்டி பலாப்பழம் வாங்கலான்னு சொல்லி அது ஒண்ணும், வியட்நாம் பலாலே வந்து ரெட் கலர். ஸோ அது வந்து எப்படி வரும்னு தெரியல. இனி வந்தா தான் தெரியும். ஸோ ஆல்ரெடி வந்து வியட்நாம் பலா வந்து நம்ம நார்மல் எல்லோ கலர் வந்து வச்சிருக்கு. மஞ்சள் கலர் வச்சிருக்கு. அது ஆல்ரெடி வந்து காய் புடிச்சிருக்கு. அதோட வீடியோவுமே வந்து ஆல்ரெடி YouTubeல இருக்கு. இல்லைன்னா நான் மேல குடுக்குறேன். மேல வந்து நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ மேல டிஸ்ப்ளேல வரும். இப்போ வந்து மாஞ்செடி வைக்கிறக்கு குழியெல்லாம் தோண்டியாச்சு. இனி அடுத்து வந்து வேப்பம் புண்ணாக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி, வேப்பம் புண்ணாக்கு வந்து நம்ம உள்ள வந்து ஷெட்ல வந்து வேப்ப புண்ணாக்கு எடுத்தாச்சு. இனி அடுத்து வந்து போய் வேப்ப புண்ணாக்கி போட்டுட்டு, நம்ம மாஞ்செடி வந்து ஃபைனலா வந்து வச்சாச்சு. இது என்ன டைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து செந்தூருங்க. செந்தூர் டைப். செந்தூர் வகை. அந்த மாம்பழத்தோட வகை வந்து. ஆல்ரெடி வந்து இன்னும் 2 இது மரம் இருக்கு. ஆனா அது என்ன இதுன்னு சரியா ஞாபகம் இல்ல. இது வந்து செந்தூர் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அத வாங்கிட்டோம். நீட்டா தண்ணி பாத்தியெல்லாம் விட்டு நீட்டா இதாயிருச்சு. நீ அடுத்து வந்து இது நீ காய் பிடிக்கிறது, அடுத்து வளர்றது அதெல்லாம் வந்து நீ அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். இந்த மாங்கன்றோட இலையுமே பார்த்தீங்க அப்டின்னா வந்து நல்லா பெருசா இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சிலதெல்லாம் பார்க்கும்போது லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்து வைக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன கன்றா இருந்தது. கன்றுமே நல்லா பெருசா இருக்குன்னு சொல்லலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைடுல இருக்கிறது பன்ருட்டி பலாப்பழம், லெஃப்ட் சைடுல இருக்கிறது வியட்நாம் பலால ரெட். ஆனா பார்த்தீங்கன்னா 2மே ஒரே மாரி தான் இருக்கும். சரி ஃபர்ஸ்ட்டு பன்ருட்டி பலாப்பழத்த வச்சிரலாம் அப்படின்னு சொல்லி, ஏரியில வந்து ஆல்ரெடி வந்து வியட்நாம் பலா நார்மல் இந்த எல்லோ கலர் வச்சிருப்போம். அது கீழயே வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல ஒரு பள்ளத்துல குழி தோண்டி அதே மாரி வேப்ப முன்னாக்கு போட்டு, இது ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பன்ருட்டி பலாப்பழத்த செடிய வச்சாச்சு. இதுக்கு தண்ணியுமே பார்த்தீங்கன்னா, இதுக்கு நேர் மேல கொஞ்சம் தள்ளி வந்து அத்திப்பழ செடி இருக்கும். அந்த இந்த பதிவுல கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த செடியெல்லாம் காமிச்சிருப்பேன். அதுல நெறஞ்சா அப்படியே வந்து இதுல வழிஞ்சு வர்ற மாரி ஒரு பாத்தி கட்டி விட்டுட்டோம். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மேல இருக்கிற தண்ணி பாயறதுலயே வந்து இதுக்கும் வந்து தண்ணி வந்து நெம்பிரும். ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேவரைட்டுங்க. வியட்நாம் பலால ரெட். நான் ஆசைப்பட்டு இது வச்சே ஆகணும்னு சொல்லி அந்த கட்டாயத்தினால வாங்கிட்டு வந்து வைக்கிறது இது. இது எனக்குமே ஒரு ஆர்வம் தாங்க. எப்படி சிவப்பு கலர்ல எப்படி பலாப்பழம் இருக்கும்? அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குமே இருக்கு. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். இனி அடுத்த கட்டமா காய் பிடிக்கும்போது கண்டிப்பா அதோட பதிவுமே இதில அப்லோட் பண்றேன். இப்போ வந்து மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி வியட்நாம் பலா வந்து நம்ம அரிஞ்ச கட்டிங் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவுமே மேல இப்போ லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்க. சரி நட்டுன கையோட தண்ணி குடுத்துரலாம்னு சொல்லி கரெக்ட்டா அந்த வால்வுக்கு ஒரு ஜம்ப் குடுத்துட்டு, நம்ம தண்ணியுமே வந்து குடுத்துட்டோம். கம்ப்ளீட்டா குடுத்துட்டோம். கம்ப்ளீட்டா அந்த குழி நெறைய குடுத்தாச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வியட்நாம் பலாங்க. அந்த முன்னாடி காமிச்சிருப்பேன். இது நட்டுன வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி YouTubeல இருக்குது. நான் மேலேயே வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல குடுக்குறேன். நீங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷம் மரங்க. த்ரூ அவுட் த சீசன் புடிச்சிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிஞ்சு எப்படியோ ஏதோ ஒரு குருவியோ ஏதோ ஒண்ணு கடிச்சு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது விட்டிருந்தா நல்லா பெருசாயிருக்கும். சரி இத சாப்பிடுறதுக்கு ஆகுமான்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். கம்ப்ளீட்டா ஆகல. அழுகி இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அத்திப்பழ செடி. அத்திப்பழ செடி வைக்கணும்னு சொல்லி நானும் ஆசைப்பட்டு அத்திப்பழ செடி வச்சிருக்கேங்க. 2 அத்திப்பழ செடி வச்சிருக்கேன். ஆனா வந்து ஒரு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. பெருசா தளையல. இப்பதான் ஒரு லைட்டா தளையற மாரி இருக்குது. தண்ணியெல்லாம் இப்ப கரெக்ட்டா குடுத்துட்டு இருக்குது. பார்க்கலாம். அடுத்த கட்டமா என்ன நடக்குது அப்படின்னு. மீண்டும் இன்னொரு விவசாய பதிவுல சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.